ஓம் ஸ்ரீ மங்கள்நாயகி அம்மன் துணை. நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்குங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோங்க. அப்போது 2-3 இடம் தட்டிட்டு போச்சுங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்போ வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்க, மங்கள்நாயகி அம்மன் கோயிலுக்கு போங்க, உங்கள் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல இடத்துல வரன் அமையும்னு சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தோங்க. இந்த கோயில் வந்தோடனே அங்கே சாமி சொன்னார், நீங்கள் 3 வாரம் தீப வழிபாடு பண்ணுங்கள், 3ஆவது வாரமே உங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே 3ஆவது வாரமே எங்களுக்கு மாப்பிள்ளை நல்ல இடத்துல வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சதுங்க. பொண்ணு லைஃப் இப்போ நல்லபடியாக இருக்குதுங்க. அப்புறம் நாங்கள் வீடே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோங்க. வீடு இடம் வாங்கி 20 வருஷம் ஆகி வீடு கட்டுறதுக்கான பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கலைங்க. சாமி நீங்கள் இந்த வருஷம் கட்டுவீங்க கண்டிப்பாக அப்படின்னாங்க. சாமி எங்கிட்ட பணமே இல்லைங்க, ஒரு 6 லட்ச ரூபா தான் இருக்குது, அதை வச்சு எப்படிங்க சாமி கட்டுறது அப்படின்ட்டு இருந்தோம். ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க, நீங்கள் வந்து தீப வழிபாடு பண்ணுங்கள், மங்கள்நாயகியோட உத்தரவுங்க, நீங்கள் நல்லபடியாக வீடு கட்டுவீங்க, தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக அமையும்னு சாமி உத்தரவு சொன்னாருங்க. அதே மாதிரி வீடு நாங்கள் வந்து சிம்பிளாக தான் கேட்டோங்க சாமிக்கிட்ட. ஏன்னா அந்த 6 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு ஒரு ஓட்டு வீடு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டோம். இல்லை நீங்கள் தார்ஸே போடுங்க, அம்மாவோட உத்தரவு அப்படின்னு சொன்னாருங்க. எங்களுக்கு பயமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு. எப்படியும் தடங்கள் இல்லாமல் நடக்கும், தைரியமாக இறங்குங்கன்னு சொன்னாங்க. 6 லட்ச ரூபா வச்சுட்டு தார்ஸு இது பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எப்படி போட முடியும் அப்படின்னு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பணம் பத்தலை, கோயிலில் சீட்டு போட்டு 3 லட்ச ரூபாய் பழையபடியே அதில் எடுத்து போட்டுங்க, வெளியிலலாம் எப்படியோ கொஞ்சம் கடன் வாங்கி எப்படியோ வீடு வந்து அரண்மனையாட்ட கட்டி கொடுத்தா மங்கள்நாயகிங்க. எங்கள் சக்திக்கு அந்த மாதிரி நாங்கள் கட்டுவோமான்னு தெரியாதுங்க. சாமியோட உத்தரவில் வீடு நல்லபடியாக கட்டி கொடுத்து அந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோங்க. எங்கள் பாப்பா 12வது படிச்சுட்டு இருந்தா, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். என் 2வது பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்க 12வது படிச்சுட்டு இருக்கும்போது சாமிக்கிட்ட வந்து கேட்டா, சாமி எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும், நான் மார்க் நல்லபடியாக வாங்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான். அப்போ சாமி சொன்னாருங்க, கண்டிப்பாக நீ நல்ல காலேஜ் உனக்கு கிடைக்குமா, மெரிட்டில் தான் வாங்குவேன்னு சொன்னாருங்க. அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு அப்படியே நடக்குங்க. அதே மாதிரி அவள் மார்க் மெரிட்டில் வாங்கினா கவர்மெண்ட் ஸ்கூலில், பிஹெச்சியில் கோயம்புத்தூரில் சீட்டு மெரிட்லேயே கிடச்சிதுங்க. ஃபீஸே இல்லாமல் அவள் இப்போ படிச்சுட்ருக்கிறா, 2வது வருஷம் படிச்சுட்ருக்கிறாளுங்க. ஒவ்வொன்றும் இங்கே அம்மாவோட இந்த கலியுகத்தில் அம்மா எங்களோட அப்படியே பக்தர்களோட பேசுகிறத எங்களால் உணர முடியுதுங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் தீபம் போடுங்க, வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக இருப்பீங்க. நாங்கள் எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தீபம் போடுங்க, அம்மாவோட அருள் நிச்சயமாக கிடைக்கும், நல்லபடியாக நீங்களும் நிம்மதியாக வாழலாம். எல்லா பக்தர்களும் இந்த மங்கள்நாயகி அம்மன் தொரவலூரில் இருக்கிற மங்கள்நாயகி அம்மன் கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்குங்க, நிம்மதியாக வாழலாம். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறா அந்த மங்கள்நாயகி சாமி. ஒரு முறை எல்லாம் வந்து வழிபாடு பண்ணி பாருங்கள், நீங்களும் நல்லா நிம்மதியாக வாழலாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு அம்மா கூட இருந்து தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டோம்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 12th படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ சாமிக்கிட்ட கேட்ட இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோமே, அடுத்து என்ன காலேஜ் எப்படி இருக்கும், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சாமி சொன்னார், நல்லா மெரிட்லேயே கிடைக்கும், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்லா கிடைக்கும், நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அம்மாவோட அருளாலே வந்துட்டு நல்ல பிஹெச்சியில் காலேஜில் எய்டடில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் கோர்ட்டெல்லாம் செலக்ட் ஆகி இப்போ ஃப்ரீயாக படிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து எய்ம் என்னென்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது எய்மு. ஸோ அதே மாதிரி சாமி அவரே சொல்கிறாரு, நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் தான், அவர் வந்து வாயில் வரதே சக்ஸஸ் தான், அவர் சொல்கிறதே சக்ஸஸ் தான், நினைக்கிறத சொல்கிறாரு, அவர் சொல்கிறது நடக்குது சொல்லு, அவர் சொல்கிறார். ஸோ நீங்களும் அதே மாதிரி கோயிலுக்கு வாங்க, வந்து சாமியை வேண்டுங்க, விளக்கு தீபம் போடுங்க, உங்களுக்கும் சக்ஸஸ் தான் நடக்கும்.